அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில அனைவருமே ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். அந்த இலக்கு என்ன என்றால், அனைவருமே ஆண்கள், பெண்கள் என வேலை பார்த்து வேலைக்கு சென்று பணங்கள் சம்பாத்தியம் பண்ணுகிறோம். அவற்றில் நம்ம ஒரு சில நேரங்களில் வீண் விரைய செலவு காரணமாக நம்ம சேர்க்கின்ற பணங்கள் எல்லாம் இழக்க கூட நேரிடுகிறது. இந்த இழந்த பணத்தை நம்ம மீட்டு தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கடவுள் யார் என்று சொன்னால் இந்த முருகப்பெருமான் தான். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உரிய மந்திரத்தை நாம எப்படி சொன்னால், எந்த நேரத்தில் சொன்னால் நமக்கு நம்ம இழந்ததை நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். நாம் முருகரை வழிபடுவதற்காக முருகர் ஆலயத்திற்கு சென்றால் அங்கு முருகருடைய திருவுருவ படத்தை நாம வாங்கும்போது அதில் அந்த படத்தின் மேலோ அல்லது கீழோ யாம் இருக்க பயமேன் என்னும் வாசகத்தை நாம எழுதியிருப்பதை நாம அனைவருமே பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். அந்த வார்த்தைக்கு உண்மையானது தன்னுடைய பக்தர்களை காத்து கொண்டு இருக்கிறார் முருகப்பெருமான். அதனால்தான் முருகப்பெருமானை பலரும் வழிபாடு செய்கிறோம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு என்று பல மந்திரங்கள் இருந்தாலும் சித்தர்கள் அருளிய மந்திரங்களுக்கு அதிக அளவில் மகத்துவம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த மந்திரத்தை நாம் முழு மனதோடு கூறும் பொழுது முருகப்பெருமானின் அருளால் இழந்தது அனைத்தையும் பெற முடியுங்க. இந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த கோவிலாக கருதப்படுவது அறுபடை வீடுகள். இந்த அறுபடை வீடுகளில் மிகவும் முக்கியமான ஒரு வீடாக கருதப்படுவதுதான் திருச்செந்தூர். அதுவும் இன்றைய காலத்தில் பலரும் திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்யாமல் இருக்கவே மாட்டார்கள். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஆலயமாக திருச்செந்தூர் ஆலயம் திகழ்கின்றது. இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பெயர், புகழ், செல்வம் என்றும் அனைத்தும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறதுங்க. அப்படிப்பட்ட திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவரை மனதார நினைத்து கொண்டு நாம சொல்லக்கூடிய மந்திரத்தை முழுவதுமாக நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த முருகன் மந்திரத்தை அகத்திய மாமுனிவர் எழுதியிருக்கிறார் என்று கூறப்படுகின்றது. அகத்திய மாமுனிவர் என்பவர் முனிவர்களில் தலை சிறந்தவராக, சித்தர்களில் முதன்மையானவராகவும் கருதப்படுகிறார். இவர் பல மந்திரங்களை ஏற்றினாலும் முருகப்பெருமானுக்கு என்று இவர் ஏற்றிய இந்த ஒரு மந்திரம் நம் வாழ்க்கையில நாம் இழந்த அனைத்தையும் திரும்ப தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரமாக கருதப்படுகின்றது. இந்த மந்திரத்தை இந்த நேரத்தில் தான் கூற வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. இந்த இடத்தில் தான் கூற வேண்டும் என்றும் கிடையாது. மனதாலும் உடலாலும் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வைத்து வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை நாம கூறலாம். இந்த மந்திரத்தை நாம் முழு மனதோடு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை நினைத்து கூறும் பொழுது அந்த சூழ்நிலையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்றே சொல்லப்படுகின்றது. மேலும் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு வேலும் மயிலும் துணையாக வந்து நம்மை காத்தருள்வார் என்றும் சொல்லப்படுகிறது. நியாயமான முறையில் நாம சம்பாதித்த அனைத்தையும் இழந்திருந்தாலும் அவை அனைத்தையுமே திருப்பி தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரமாக கருதக்கூடியது. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் கூறலாம், சொல்லலாம். குறைந்தபட்சம் ஒரு முறை நிறுத்தி நிதானத்துடன் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை மனதார நினைத்து கொண்டு கூறும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம நினைத்து பார்க்க முடியாத அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறும். அந்த மந்திரம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஓம் முருகா, குருமுருகா, அருள்முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாசரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க, ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாக. இந்த மந்திரத்தை முழு மனதோடு முருகபெருமானை நினைத்து கூறுபவர்களுக்கு அவர்கள் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறதுங்க. இப்படி இழந்ததை மீட்டு தரும் முருகன் மந்திரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லி நாம இனிதே வளம் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.